வியூவர்ஸ், இது ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபருக்காக நம்ம அந்த கார் எவல்யூஷன் பண்ண வந்திருக்கோம். இது VW போலோ பெட்ரோல் வண்டி, ஹைலைன் மாடலு, 2015. இந்த வண்டி கோட் பண்ணிக்கிறது வந்து 4,70,000 கோட் பண்ணியிருக்காங்க. கரெக்ட் தானே சார்? 4,70,000 4,70,000 கோட் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் ஓனரு. கிலோமீட்டர்ஸ் வந்து 62,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஸோ இதை தான் நம்ம வந்து கார் எவல்யூஷன் பண்ணுறோம். நேராக போயிடல சார்? ஆமாம். இன்ஃபேக்ட் இந்த கார் எவல்யூஷனை நம்ம டீலருடைய கன்சர்னோட தான் பண்ணுறோம். ஏன்னா உங்களை நிறைய பேர் கேட்குறீங்க, சார் யாராச்சும் ஒரு நல்ல டீலர் சொல்லுங்கள், கார் வந்து பார்த்தோன்னா டேம்பர் பண்ணாமல் அதே சமயத்தில் வந்து ஃபேரான ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி உள்ள டீலர்ஸை ரெஃபர் பண்ணுங்க அப்படிங்கிறீங்க. என்னால் அந்த மாதிரி ரெஃபர் பண்ணுறது முடியறதில்லை. ஏன்னா இதனோட ஜாப் நேச்சர் அந்த மாதிரி. எல்லா நேரம் எல்லா டீலரும் வந்து பார்த்தோன்னா ஒரே மாதிரி ரேட் ஆஃபர், அதாவது ஒரே மாதிரி சரியான ப்ரைஸும் நல்ல காரும் எல்லா நேரம் அவங்களாலும் கொடுக்க முடியறதில்லை. அது மாதிரி நம்ம எதுவும் ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா, நான் எங்கே கார் எவல்யூஷன் பண்ணணும் அங்கே அந்த டீலரோடைய கன்சென்ட்டோட நான் போடுறேன். அந்த கார் என்ன ரேட்டு, அந்த காரோட கண்டிஷன் எப்படி, அந்த டீலர் எப்படி சப்போர்ட் பண்ணார், எவ்வளோ காஸ்ட் கோட் பண்ணார், எவ்வளோ காஸ்ட் கம்மி பண்ணி கொடுக்குறாரு அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த வீடியோ கேப்சர் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் அந்த டீலரை கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டேன். சார், நான் இந்த வண்டி நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே நீங்கள் ரேட்டை வந்து பார்த்தீங்கன்னா குறைக்காமல் விட்டுறக்கூடாது அப்படின்னு. இல்லை சார், நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், நான் எங்களுக்கும் ஒரு ரேட் இருக்குது, அந்த ரேட் நான் கம்மி பண்ணி கொடுக்கேன் அப்படின்னாரு. எவ்வளோ குறைச்சி தரேன் அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் அட்ரஸ் பண்ணல. ஆனால் கிட்டத்தட்ட அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னிஃபிகன்ட் அமௌண்ட் குறைச்சி தரேன்னு சொல்லியிருக்காரு. அந்த தைரியத்தில் தான் நான் இந்த வீடியோவை நான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இருக்கும்போதே நான் வீடியோ இந்த கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கேன். இந்த வண்டி இப்போ நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நம்ம வண்டி ஆக்சிலேஷன் பண்ணும்போது தெரிஞ்சிடும் அந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் என்னென்னு. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக பெர்ஃபார்ம் பண்ணுது. வண்டி அந்த ஸ்டெபிலிட்டிலாம் சூப்பராக இருக்குது. வண்டியோட ஆக்சிலேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆசமாக இருக்குது. ஸ்டேரிங் ரெஸ்பான்ஸு, ஸ்டேரிங் ஒரு பக்கம் இழுக்கிறது, புல் பண்ணுறது, போகிறது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நம்ம ஆக்சிலரேஷன் பெடல் என்ன நம்ம அழுத்துறோமோ அதுக்கு ப்ரொபோஷனட்டாக என்ஜின் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. சஸ்பென்ஷன்லாம் சூப்பராக இருக்குது. நல்லா மேடு பள்ளம்லாம் ஏற்றி இறக்கிட்டேன். நிறைய டீலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கெலாம் எஸ்டேட் பண்ணுவாங்க, சார் என்ன சார் வண்டி இந்த மாதிரிலாம் மேடு பள்ளத்தை ஏற்றி இறக்கிறீங்கன்னு. ஆனால் இந்த டீலர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே சப்போர்ட் பண்ணுறாரு. இந்த டீலர்கிட்ட கேட்டேன், சார் கொஞ்சம் லாங் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணலாம் அப்படின்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நீங்கள் எவ்வளோனா பண்ணிங்க அப்படின்ட்டாரு. ஏசியுமே வந்து பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்குது. நல்லா ஸ்பீட் பிரேக்கில் நல்லா ஏறி இறங்குறோம். மொத்தம் 5 பேர் இருக்கும். சஸ்பென்ஷன் அட்டகாசமாக சப்போர்ட் பண்ணுது. ஆக்சிலரேஷனும் வந்து பார்த்தோன்னா சூப்பராக இருக்குது. ஸ்டெபிலிட்டி அட்டகாசமாக இருக்குது. வண்டி ஸ்டேரிங் ஒரு பக்கம் எந்த பக்கம் இழுக்கல. ஐம் ரியலி ஹாப்பி திஸ் கார். கார் ஸ்கேன் பண்ணி பார்க்கல, காரை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு நான் கஸ்டமருக்கு ரெக்கமெண்ட் பண்ணிடுறேன். என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கார் ஸ்கேன் பண்ணுறதுல எந்த எலக்ட்ரானிக் இஷ்யூஸ் எதுவும் இல்லை அப்படின்னா, ஸோ ஐம் ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்டிங் கஸ்டமர் இந்த வண்டியை வாங்கிட சொல்லி. அஃப்கோர்ஸ் டீலர் என் பின்னாடி தான் இருக்கார். ஸோ அவரையும் நான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன், சார் நீங்கள் என்ன ரேட் சொன்னீங்களோ அந்த ரேட், அதாவது கம்மி பண்ணி தரேன்னு சொன்னீங்களோ அந்த ரேட்டு பண்ணி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக. ஓகே, நான் திரும்ப சொன்னது தான், எந்த டீலரையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இவங்ககிட்ட போய் வாங்கிக்கிங்க. ஆல் த டைம்ஸ் வந்து கார் நல்லாயிருக்கும், டேம்பரே பண்ண மாட்டாங்க, சரிங்களா? அதே சமயத்தில் வந்து ப்ரைஸும் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். பட் நான் இந்த டீலர்கிட்ட நான் எடுக்கும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் காரை நான் வந்து வாங்கி சொல்லி தான் சொல்லியிருக்கேன். ரேட் வந்து அதுக்கேற்ற மாதிரி இவங்க, இப்போ நான் ஏதோ ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னா ஒருவேளை அது ப்ரைமரி ஃபங்க்ஷனாக இருக்காது, பட் செகண்டரி ஃபங்க்ஷனாக இருக்கும். அந்த செகண்டரி ஃபங்க்ஷனுக்கு ப்ரொபோஷனாக எவ்வளோ காஸ்ட் கம்மி பண்ணி கேட்குறோமோ அந்த காஸ்ட்டை அவங்களுமே கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. எப்போச்சும் டைம் தான், சார் வாங்கின ரேட்டு இந்த ரேட்டு, அதை விட கம்மியாக கொடுக்குறதுக்கு வாய்ப்பே இல்லை, அதனால் வேறு கார் ஒன்றா பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே இப்போயுமே வந்து பார்த்தோன்னா வந்து அவங்க நம்ம என்ன சொல்கிறோமோ அதை லிசன் பண்ணாமல் இதில் லிசன் பண்ணி ரேட் கம்மி பண்ணி கொடுப்பாங்க. இல்லாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை சார் அது முடியாது, வேறு ஏதாவது கார் பார்த்துக்க அப்படின்பாங்க. ஸோ அந்த ஆங்கிளில் நான் வந்து இந்த டீலர் நான் வந்து உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன், நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். நான் டீலரை கேட்டுட்டு முடிஞ்சால் நான் இந்த என்னுடைய யூடியூப் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டீலரோட கான்டாக்டை. ஸோ நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பார்க்கலாம். பட் நான் ஒரு காஷன் உங்களுக்கு கொடுத்துறேன், நான் இந்த டீலரை நான் அவுட் ரைட்டாக எல்லா நேரமும் கரெக்டாக இருக்கும், எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கும்லாம் சொல்ல மாட்டேன்.
ஏன்னா அந்த மாதிரி இந்த பிஸ்னஸில் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்குமே வந்து சில டைம் காஸ்ட் ஜாஸ்தியாக கொடுத்து வாங்கலாம், இல்லை சில டைம் அவங்களையுமே வந்து சில டிஃபெக்ட் கண்டுபிடிக்காமல் போயிடலாம். அதனால் வந்து அவங்க எப்போவுமே எல்லாமே கரெக்டாக கொடுத்துருவான்னு சொல்ல மாட்டேன். பட் அவங்க இன்டென்ஷனலாக வந்து மறைச்சி கொடுக்குறதில்ல. ஸோ அது மட்டும் எனக்கு ஓரளவு நல்லாவே தெரியுது. நீங்கள் கார் எப்போ வாங்கினாலும் ஒரு ப்ரொஃபஷனல் கூப்பிட்டு போயிட்டு தரவா செக் பண்ணி பார்த்து வாங்கிக்க. இன்ஃபேக்ட் கஸ்டமரே கேட்டேன், இந்த மாதிரி வந்து லைவாகவே இந்த மாதிரி நான் வந்து டீலர் வச்சுட்டே ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ அவருக்கு எதாவது கன்சர்ன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சார் உங்களோட ஃபீட்பேக் வாங்கிக்கலாமா? ஓகேண்ணா. ஸோ இந்த டைம் மட்டும்தான் நான் டீலர்கிட்ட நேரடியாக கேட்டுட்டேன், என்ன சார் எவ்வளோ கம்மி பண்ணி கொடுப்பீங்க அப்படின்னு. அவர் எவ்வளோ கம்மி பண்ணி கொடுப்பேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் வந்து நான் கன்வின்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் இப்போ நேரடியாகவே லைவாகவே அவர் வச்சு நான் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ உங்கள் ஃபீட்பேக் என்ன? இப்போ நான் பண்ணினது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் அப்ஜெக்ஷன்ஸ் இருக்கா? இல்லை ஓகேவா? அப்படிலாம் நம்மளுக்கு எதுவும் இல்லை. ஸோ நான் உங்களோட வீடியோ பார்த்து தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு தான் ஸோ உங்களை புக் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எடுத்து உங்களை கூப்பிட்டேன். ஸோ நீங்கள் சொல்கிற முடிவு தான் எல்லாமே. உங்களை முழு பொறுப்பையும் உங்களை நம்பி தான் கொடுத்துருக்குறேன். ஸோ எல்லாமே உங்களோட தானே. ஓகே. இன்ஃபேக்ட் நான் எப்பவுமே நான் சொல்கிறது கஸ்டமர்கிட்ட, சார் நான் நெகோஷியேஷன் நான் பண்ணி தர மாட்டேன், ஆனால் நான் உங்களுக்கு என்ன நெகோஷியேட் பண்ணணும், எதுக்காக நெகோஷியேட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் கரெக்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை வச்சு நீங்கள் நெகோஷியேட் பண்ணிக்கேன் சார் சொல்லுவேன். இந்த கேஸில் பொறுத்தவரை ஏற்கனவே நான் டீலர்கிட்ட நான் வந்து எவ்வளோ கம்மி பண்ணி கொடுப்பேன் நான் இங்கே நிறைய கேட்டு உங்கள் எதிரவே அவரும் அதை சொல்லிட்டாரு. அந்த ரேட் உங்களுக்கு வந்து ஓகேவா தோணுதா? இந்த ரேட் நமக்கு ஓகேன்னு தான் தோணுதுண்ணா. அது ரேட்டு பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு எப்போதுமே இன்ஜினு அது மட்டும் எனக்கு ஓகே இருந்துச்சுனாலே போதும் அப்படின்னு தான் தோணுது. ஓகே. பின்னாடி எடுத்துகிட்டு ஃபியூச்சரில் எதுவும் எந்த ஒரு ரிப்பேரும் பிரச்சனை வராமல் இருந்துச்சு அப்படின்னாலே சந்தோஷமாக எடுத்துக்கலாம்ண்ணா. ஓகே. இப்போ டீலர் வந்து பார்த்தீங்கன்னா கோட் பண்ண ப்ரைஸ் வந்து எவ்வளோ அமௌண்ட் அவர் இப்போ சொன்னாலே எவ்வளோ நெகோஷியேட் பண்ணி தரேன், அது எவ்வளோ அமௌண்ட் வருது? 25 அரௌண்ட் 25,000 நெகோஷியேட் பண்ணியிருக்காங்கண்ணா. நெகோஷியேட் பண்ணியிருக்காங்க. ஆமாம். ஓகே. இன்ஃபேக்ட் ஆக்சுவலி நெகோஷியேஷன்னா நம்ம வந்து அந்த பிரச்சனைகளை சொல்லி நம்ம நெகோஷியேட் பண்ணோம். ஆனால் இந்த கேஸ் நான் நேரடியாக டீலர் கேட்டேன், சார் நான் லைவ் கமெண்ட்ஸ்லேயே கொடுக்க போகிறேன், அதனால் வந்து ஒரு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா நீங்கள் நெகோஷியேட்டே பண்ணாமல் கொடுத்துடக்கூடாது, நல்லா கார் நல்லா இருக்குது, அதனால் இதே ரேட் தருவேன், அதாவது 4.7க்கு தான் தருவேன் அப்படின்னு சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொன்னேன். அவர் உடனே இல்லை சார் நான் இந்த ரேட் தரேன்னு சொன்னார். 445 தரேன்னு சொன்னார். ஸோ பார்ப்போம், எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்படின்னா 445 எடுத்துவோம். இல்லை இதுலையுமே ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த 445லேருந்து ஏதாவது கொஞ்சம் கம்மி பண்ணி கேட்போம். யார் நம்ம கஸ்டமர், நம்ம டீலர் தானே, கேட்போம். நம்மளோட கேட்குற உரிமை இருக்குது. அதனால் கேட்குறது நம்ம உரிமை கேட்டோம். எனக்கு இந்த கார் எவாலுவேஷன் எனக்கு வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்குது. ஏன்னா டீலர் கஸ்டமர் ரெண்டு பேரையும் ஒரே டைமில் லைவில் வந்து பார்த்தோன்னா இன்ட்ராக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அவங்களோட மெச்சூரிட்டினால தான் வந்து பார்த்தோன்னா என்னால் இந்த லைவ் செஷனை எடுக்க முடியுது. இப்போ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம். வண்டி நிறுத்திட்டு டயர்லாம் செக் பண்ணிடுறேன், காஸ் ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்துட்டு. ஸோ பார்த்துட்டு வண்டியில் ஏதாச்சும் செய்ய இருக்க வேண்டிய இப்போதைக்கு எதுவும் எனக்கு அப்சர்வ் ஆகலை. எந்த ஒர்க்கும் ஒர்க் ஷாப்பில் எதுவுமே கொடுத்து ஒர்க் பண்ணணுங்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஓகே. ஸோ ஃபர்தராக ஸ்டாட்டிக் லெவலில் நான் தடவை செக் பண்ணிடுறேன். இந்த வண்டியோட அண்டர் சேஸ்லாம் செக் பண்ணிடலாம். ஆயில் பேன், கியர் பாக்ஸு, ஸோ எல்லா இடத்துலையுமே எந்த விதமான ஆயில் லீக்கேஜஸும் எதுவும் டேமேஜ் ஆக்சிடெண்ட் அந்த மாதிரி எதுவும் இல்லை. கம்ப்ளீட் அண்டர் சேஸ் நல்லாயிருக்கு. இந்த வண்டியோட என்ஜின் ஏசி போட்டு ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதோட வைப்ரேஷன் சவுண்ட்ஸ் எல்லாமே நார்மலாக இருக்குது. சார் ஏசி ஆஃப் பண்ணுறீங்க? ஏசி ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ ரேடியேட்டர் ஃபேன் ஆஃப் ஆகிடுச்சு. என்ஜினோட ஐடியல் பீட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சரியாக இருக்குது. அது மாதிரி என்ஜின் பேலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக இருக்குது, எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஓவராலாக காரோடைய எக்ஸ்டீரியருமே நல்லா தான் இருக்குது. ரொம்ப சொல்கிற அளவுக்கு ஸ்க்ராட்ச் டேமேஜ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. சின்ன மைல்டாக ஸ்க்ராச்சஸ் இருக்குது, ரொம்ப மைல்டாக தான் இருக்குது. அண்ட் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் ஐம் கம்ப்ளீட்லி ஓகே. ஈவன் டயர்ஸ் எல்லாமே ஓகே தான், நல்லாயிருக்கு. ஸோ இங்கே மட்டும் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜஸ் இருக்குது, அதை இவங்க தட்டி சரி பண்ணியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் ஓகே தான். ஒரு செகண்ட்ஸ் காரில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இன்எவிக்டபிள். இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும், இந்த சின்ன டேமேஜ்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா சில டீலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட் நியூ கார் எப்படி வெளியில் வருமோ அந்த மாதிரி பெயிண்ட் அடித்து பக்காவாக கொடுப்பாங்க, டிங்கரிங் பெயிண்டிங் பண்ணி கொடுப்பாங்க. அதில் ஒரு ரிஸ்க் என்னென்னா, ஒன்று காஸ்ட்லியாக இருக்கலாம், இல்லை அதில் இந்த எக்ஸ்டீரியர் மட்டும் நல்லா இருக்கலாம்,
உள்ள என்ஜின்லாம் சரியில்லாமல் இருக்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்ட்ஸ் கார் வாங்குறச்சோ நீங்கள் இந்த எக்ஸ்டீரியருக்கு அளவுக்கு அதிகமான கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா இன்னும் காஸ்ட்லியாக காரை கொடுத்து வாங்குவீங்க. இல்லை ஒரு சரியில்லாத காரை இந்த மாதிரி பளபளப்புக்காக வாங்கிடுவீங்க. ஸோ செகண்ட் ஹேண்ட் காரு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதோட பெஸ்ட்டாலாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ்லாம் இருக்கும். ஒன்று நீங்கள் என்ன பண்ணலன்னா இதை வாங்கிட்டு போயிட்டு உங்களுக்கு இந்த கார் கம்ப்ளீட்டாக கனெக்ட் ஆகிடுச்சு, ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் வரும் இல்லையா, ஃபீல் ஆவீங்க இல்லையா, அப்போ நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்ட் அடிச்சிடலாம். சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும். அப்படியே நீங்கள் பெயிண்ட் அடிச்சாலுமே ரொம்ப நாளைக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதே கண்டிஷன் இருக்காது. திரும்ப ஸ்க்ராட்ச் டென்ட் வர தான் செய்யும். என்னுடைய வியூ வந்து ஓவராலாக இந்த வந்து எக்ஸ்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ஸோ இந்த டோரை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இன்டீரியர் எப்படி இருக்குன்னு. இன்டீரியர் எல்லாமே நல்லா தான் இருக்குது, பெர்ஃபெக்டாக இருக்குது. பேக் சீட்டுமே நல்லா இருக்குது. பின்னாடி பார்த்துலாம், இதுவுமே நீட்டாக இருக்குது. ஸோ கம்ப்ளீட்லி ஐம் ஓகே. எக்ஸ்டீரியர், இன்டீரியர், என்ஜின் கண்டிஷன், ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக ஓகே. வியூவர்ஸ், நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் தென் பெல் பட்டன் ஸோ தட் நான் போடுற வீடியோ உங்களுக்கு